இங்க ஒரு குட்டி பையன் உதட்டுல லிப்டிக் போட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா உள்ள வந்ததும் அவங்க கிட்ட இந்த கலர் நல்லா இருக்கான்னு கேக்குறான். அவங்க கிட்ட இருந்து அந்த லிப்டிக்க வெடுக்குன்னு புடுங்கிட்டு அதை பாக்குறாங்க. ஆல்ரெடி அந்த பையன் டெடிபியருக்குலாம் லிப்டிக் போட்டு விட்டுருக்கான். இவன் இப்படி பண்றதெல்லாம் பார்த்த அம்மா இவன் ஏன் இப்படி பண்றான்னு கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவனுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பொருள் வாங்கி கொடுங்க, அவன் மாறிடுவான்னு போட்டிருக்கு. இவங்களும் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அவன் அதுக்குமே உதட்டுல லிப்டிக் போட்டு விடுறான். இதனால அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன் லிப்டிக் போட்டு விட்ட எல்லா பொம்மையுமே அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு பெட்டியில எடுத்து வச்சிடுறாங்க. இவங்களோட போட்டோல கூட அவன் லிப்ஸ்டிக்கால மேக்கப் பண்ணிருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்படி பண்ற குழந்தைகளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கோமா அந்த லிப்ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு பையனோட உதட்ட தொடச்சு விட்டுருப்பாங்க. பட் அவங்க அப்படி பண்ணல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பண்ணட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கும் போட்டு விடுன்னு லிப்ஸ்டிக் அவன் கிட்ட குடுக்குறாங்க. அவன் ஹாப்பியா அம்மாவுக்கும் போட்டு விடுறான். அப்படியே எதுக்கெல்லாம் அவன் கலர் அடிக்கிறானோ அப்ப அவன் கூடவே இருக்காங்க. அவனுக்கு நிறைய விதவிதமா பெயிண்ட் வாங்கி கொடுத்து அவனுக்கு கலர் அடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச மாசத்துல இவன் அழகா கலர் அடிக்க கத்துக்கிறான். ஒரு பெரிய டைனோசருக்கு இவன் சூப்பரா கலர் அடிக்கிறான். இதை எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. அப்ப அவன் அம்மா கிட்ட எனக்கு பிடிச்சத பண்ண விட்டதுக்கு தேங்க்ஸ்மான்னு சொல்றான். நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண விடணும், அப்பதான் அவங்களுக்கு பிடிச்ச வழியில அவங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.